கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக ஆண்டவரிடத்திலே நன்றியிருந்த உள்ளத்தோடு நாம் கூடி வந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு மொமெண்ட், நிமிஷங்களுக்காக, நிகழ்வுகளுக்காக இந்த நாள் முழுவதிலும் ஆண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்லி அவர் சமூகத்திலே நாம் நன்றியிருந்த உள்ளத்தோடு நம்மை தாழ்த்துவோம். வாருங்கள். அதிகாலமே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற நல்லாண்டவரே, மனோரமியமான இளங்காற்று வீசுகின்ற இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை கிருபையினால் முடிசூட்டி ஜீவனோடும் சுகபலத்தோடும் உமது சன்னிதானத்திலே கூட்டி சேர்க்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக செவிமடுக்கிற உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் இருந்து கவனிக்கிற உமது பிள்ளைகளையும் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நிறைந்த ஆன்மீக சந்தோஷத்தையும் சரியான புரிதலையும் எப்போதும் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்கள் ஆன்மீக வாழ்விலே விழிப்போடு நாங்கள் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வர இருக்கின்ற உமது அடியார்களையும் குறித்த நேரத்தில் கூட்டி சேரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். 113வது பாடலை பாடுவோம். உன்னதமான மாறாய் சீராந்த இயேசுவே, உம்மில் மகிழ்ந்து உம்மை புகழ்ந்து நேசித்து கொண்டிருப்பேனே. பூமலர் காடும் பயிரோங்கும் நாடும் அன்னமும் சீர பூமா, இயேசுவின் அந்தம் எனக்கானந்தம் என் மனதின் குளிர்ச்சியா. அண்டங்கள் யாவும் சூரியன் நிலாவும் அந்தமாய் பிரகாசிக்கும். அவர் முன்பாக மாஜோதியாக மினுங்குமெல்லாம் மங்கி விண்மண்ணுடைய மகிமை மறைய ஆனந்த மானவர் வானத்திலேயும் பூமியிலேயும் நான் நாடினோர் என்ற பத்தொன்பதாவது சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். 19வது சங்கீதம் 149வது பக்கம் பாட்டு புத்தகத்தில்
வானங்கள் கடவுளின் மகிமையை பிரஸ்தாபிக்கின்றன, ஆகாய மண்டலம் அவர் கரங்களின் கிரியையை விவரிக்கிறது. அவைகளுக்கு சத்தமும் இல்லை, பாஷையும் இல்லை, அவற்றின் தொனி கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளன் போல் இருக்கிறது, பராக்கிரமசாலி போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தரின் பிரமாணம் உத்தமமானது, அது புது உயிர் கொடுக்கிறது. கர்த்தரின் சாட்சியம் நம்பப்படத்தக்கது, அது பேதையை ஞானியாக்குகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது, அது என்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தரின் நியாய தீர்ப்புகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு விலகி குற்றமற்றவனாய் இருப்பேன். கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே ஆமேன். பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வசனங்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வசனங்கள். பிரசங்கி 2வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 26 முடிய. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாக இருக்குமே. அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடனாய் இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துகளின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாயிருக்கிறது. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது என்பது. முதல் வேதபாடம் வாசித்து முடிந்தது. 2வது வேதபாடம் மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 26 முதல் 34 வசனங்கள் வரை. யாவரும் எழுந்து நின்று கேட்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் வளர்த்தியோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆயினும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையில் இவைகளில் ஒன்றை போல் ஒடித்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்விதமாய் உடுத்தினாரானால், அற்ப விசுவாசிகளே, உங்களுக்கு உடுத்துவது அதிக நிச்சயம் அல்லவா?
ஆதலால் எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். இவற்றையெல்லாம் புறஜாதியார்கள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதாவுக்கு தெரியும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைய தினத்திற்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தனக்காக கவலைப்பட்டு கொள்ளும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்றார் என்பதே. வசனத்தை கேட்டனா நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியிடத்தில் பிறந்து பொந்துவின் பிளாத்திங்கில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபை அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக எடுத்த வேதபாகம் சற்று முன்பு நீங்களும் நானும் முறையாக வாசித்த சங்கீதம் 19 அதிலே முதல் வசனத்தை ஒரு விசை சத்தமாக படிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அன்பானவர்களே, வானங்கள் கடவுளின் மகிமையை பிரசாபிக்கின்றன. ஆகாய மண்டலம் அவர் கரங்களின் கிரியையை விவரிக்கிறது. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேர ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் தருகிற கிருபையின் நேரங்கள், நாட்கள், இவைகளை நாங்கள் அர்த்தமுள்ளதாக எண்ணி ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு படிப்பினைகளை, பாடங்களை கற்றுத்தாரும். ஆண்டவரே, ஏதோ வந்தோம் சென்றோம் என்ற உணர்வு இல்லாதபடி ஒரு ஆழமான புரிதலோடு திரும்பி செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் முடிசூட்டி நம்மை உற்சாகத்தோடு அழைக்கிறார். அவர் சமூகத்திலே லைஃப் இஸ் ஜஸ்ட் ஒன் டே அப்படின்னு ஒரு சிந்தனையாளர் சொல்லுகிறான். யூ பார்ன் இன் த ஒன் டே, யூ லிவ் இன் த ஒன் டே, யூ டை இன் த ஒன் டே. Everything what happening in one day, today is the only day in your life. Yesterday already dead, too late. Tomorrow is not born, too early. So what you have in today, today is the only day for you. Therefore every moment அர்த்தமுள்ளதாக வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிற ஒரு ஜென் ஒரு பாடல். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கடவுள் கிருபையில் முடிசூட்டி நம்மை வழிநடத்துகிறார். அந்த நாளுக்குரிய ஒரு தன்மையை புரிந்து கொண்டு அந்த நாளை நாம் வாழவே தெரியாதபடி இருக்கிறோம். அதுதான் இதில் உண்மை. எவ்ரி டே இஸ் a special if you think. நம்ம அதை யோசித்தா ஒவ்வொரு நாளும் விசேஷமானது. எவ்ரி மூமெண்ட் இஸ் மெமரபிள் இஃப் யூ ஃபீல். அதை நீ உணர்ந்தீங்கன்னா. அதே சமயத்தில் எவ்ரிவேர் யூனிக் பிளேஸ் இஃப் யூ சி. ஒவ்வொரு தனித்துவமா இந்த இடங்கள், ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கிறது அந்த யூனிக் புது. அதை நம்ம விசேஷித்து அந்த இதை பார்க்கறது இல்லை. பிரியமானவர்களே, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் இஃப் யூ லிவ். வாழணும். ஒரு டீ குடிக்கிறது கூட பிரியமானவர்களே, நீங்கள் கொடைக்கானலில் நான் இருந்தேன். அதை அந்த லேக்கு பக்கத்தில் அந்த குளிரில் அந்த டீ கப்பை அப்படியே அணைச்சி வச்சுட்டு அந்த சூடில் அனுபவிச்சு குடிப்பாங்க.
டீ குடிக்கும்போது டீயை தான் குடிக்கிறது, வேற சிந்தனையெல்லாம் வராது. அதை அனுபவிச்சு குடிப்பாங்க. சாதாரண டீ தானே, இதுல என்ன அனுபவிச்சு குடிக்கிறது என்ன இருக்கு, உணர்ந்து குடிக்கிறது என்ன இருக்கு? நம்ம வாழ்க்கைய நிறைய விஷயங்களை மெக்கானிக்கா பார்க்கிறோம். சூரியன் கீழ் என்ன உழைப்பு, எல்லாமே படிச்சீங்களா சிஸ்டர் அழகா? நோ மீனிங் அட் ஆல் லைஃப். அழகா சொல்றான் பிரசங்கி. பிரசங்கி யாரு சாதாரணமா? அவன் யாரு? தன்னுடைய வயசுல ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நடுத்தர வயசுல உன்னத பாட்டு எழுதுறான், அழகே அப்படி இப்படின்னு வர்ணிச்செல்லாம் எழுதுறான் இல்லையா? ஆலிப வயசுல ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கிறாரு. வயசான காலத்துல என்ன சொல்றாரு? எல்லாம் மாய். எல்லாம் அந்த வயசுல தான் அந்த உணர்வே வருது இல்லையா? அந்த இளமையிலேயே நீ அதை உணர்ந்து வாழணும். 4 பிள்ளைகளை ஒரு கிளாஸ் டீச்சர் ஒரு பூந்தோட்டத்துக்கு எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போயிட்டு பூந்தோட்டத்துக்கு அனுப்பி, எது உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்குதோ, பெரிய பூந்தோட்டம், அழகான பூந்தோட்டம், எது உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்குதோ அதை நீங்க எடுத்துட்டு வாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அந்த டீச்சர் அனுப்புறாங்க. இந்த பிள்ளைகள் போகுது, 4 பிள்ளைகள் போகுது. ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் போயிட்டு வந்து 4 பிள்ளைகளும் வருது. கிளாஸில் டீச்சர்ஸு அந்த இடத்துல ஒரு வகுப்பு மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துருக்காங்க. டீச்சர் வா, வெரி குட், முதலாவது பெண் இல்லை வா, என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய பூத்தோட்டம் உங்களை அனுப்புனேன், என்ன கொண்டு வந்தேன்? உடனே அந்த பிள்ளை அழகான ஒரு டிசம்பர் பூ, வயலட் கலரில் அழகான ஒரு டிசம்பர் பூ எடுத்து, டீச்சர் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, இந்தாங்க டீச்சர் அப்படின்னு காட்டி கொடுத்துச்சு. ஓ வெரி நைஸ், நல்ல இது வினோதமான கலர், அழகாக இருக்குது. அந்த ஒரு மாதிரி டிசம்பர் பூ கலர்னா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது ஒரு வித்தியாசம். உடனே 2வது பிள்ளைகிட்ட கேட்டாங்க, ஏம்மா நீ என்ன கொண்டு வந்திருக்கே? அதுக்கு இப்படி கையை அப்படி இப்படியே வச்சு கொண்டு வந்துச்சு, இப்படியே காட்டுட்டு, என்ன டீச்சர் அழகான பட்டர்ஃப்ளை இருக்கு உள்ள, நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, நான் இந்த மாதிரி கலர்ல ஒரு பட்டர்ஃப்ளையே பார்க்கல அப்படின்ட்டு. விடட்டுமா டீச்சர்? உடனே விடு, கிளாஸ்ல விடு, எல்லாம் பார்க்கட்டும் எல்லாரும் அப்படி விட்டுச்சு. அழகா பட்டர்ஃப்ளை பறந்து போச்சு. பிரியமானவர்களே, அடுத்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, நீ என்னடா கொண்டு வந்திருக்க? ரசிச்சு, டீச்சர் ஒரு குருவி, சின்ன குருவி, தாய் குருவியோடு படுத்து கிடந்துச்சா, அது என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இந்த பாருங்க. உடனே டீச்சர் அந்த குருவியை விடு, அது அப்படி தத்தி தத்தி அப்படி போகுது. கடைசி ஒரு ஆள் உண்டுல்ல, அவட்ட கேட்குறாங்க, நீ என்னம்மா கொண்டு வந்திருக்க? டீச்சர் ஐ எம் சாரி, தப்பா நினைக்காதீங்க, அந்த பூ இன்னும் மலர்ந்திருக்க வேணும், அவ பறிக்கும் போதே அதை பறிக்காத, அது செடியிலே இருக்கட்டும், அழகா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவ இல்லை எனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு நான் பறிச்சேன் அப்படின்னு சொல்லி அவ பறிச்சா. இந்த பட்டர்ஃப்ளை அழகா வந்து அந்த பூ, உண்மையிலே எஜுகேஷன் இஸ் நாட் த லேர்னிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பட் த ட்ரைனிங் ஆஃப் த மைண்ட் டு திங்க். யார் சொல்றா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. நம்ம படிக்கிறது எதுக்கு நினைச்சிட்டு இருக்கோம்? படித்தவர்களாக இருக்கிறோம். ஏன் அவங்களுக்கு சரியான பார்வை இல்லை? இதுதான் பிரச்சனை. எஜுகேஷன் எதுக்கு? பட் த ட்ரைனிங் ஆஃப் த மைண்ட் டு திங்க், அதுக்கு தான். ஆனா பார்க்க தெரியலையே. பிரியமானவர்களே, கடவுள் ஒவ்வொரு நாளையும், பிரசங்கி அழகா சொல்றான், சூரியன் கீழே என்ன, என்னுடைய பார்வை எல்லாம் வீண், பிரயாசம் எல்லாம் வீண், இப்பதான் உணர்றேன் அப்படிங்கிறார் இல்லையா? அந்தந்த நாளுக்குரிய பாடு போதும். நாளை குறித்து நீ ஏன் கவலைப்படுறதுனால ஒரு முழங்கூட்ட கூட்ட முடியாது. அப்போ கூட இயற்கையை பாரு, ஆகாயத்து பறவையை பாரு, அதான சொல்றாரு. ஆகாயத்தை பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு. கடவுளும் அந்த இயற்கையை தான் காட்சி பாடம் நடத்துறாரு, படிப்பினைய சொல்றாரு. நம்ம எதையுமே பார்க்கறதில்ல, நடந்து போறப்ப கூட எதையுமே பார்க்கறதில்ல.
பிள்ளை சில நேரம் மனசு சரியில்லைன்னா, அப்பா வண்டி எடுப்பா, அப்படியே போவோம்ப்பா, ஏதாவது போயிட்டு வருவோம்ப்பா அப்படின்பா. அப்படியே கூட்டிகிட்டு போவேன் அவ சந்தோஷத்துக்காக. அப்போது அந்த ஷீஷோர் ஏரியா அப்படி போயிட்டான்னா அப்படி கொஞ்ச நேரம் நிற்பா. அவள் சொல்கிறது வரலும் பொறுமையாக இருப்பேன். அப்பா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொன்ன வார்த்தை உண்மை தானே, என்ன மாதிரி நிறைய திங்கிங் பயங்கர கவிதையெல்லாம் இங்கிலீஷில் எழுதுவா. ப்ளசன்ட் பிளேசஸ் பிரிங்ஸ் ஆல்வேஸ் சேட் மெமரி. அவர் சொன்னது அப்படியேம்மா அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், அது எவ்வளோ உண்மை இருக்குது. இங்கே வந்து இந்த மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தால் அம்மாவை பற்றியே யோசனை வருது அப்படின்பா. உடனே சரி நம்ம போவோம், கொஞ்ச நேரம் ஆச்சு போவோம். ப்ளசன்ட் பிளேஸ், அழகான இடங்கள் வாழ்வின் சோகமான நினைவுகளை தருகிறதே என்று சிந்தனையாளர் சொல்லியிருக்கிறான்ல. அன்பானவர்களே, வாழ்க்கையை உணர்ந்து பார்த்து பழக வேண்டும். அதுக்கு தான் கடவுள் சொல்றார். அவைகளுக்கு பாஷை இல்லை, மொழி இல்லை, ஆனாலும் அந்த உணர்வு இருக்கிறது. அவை கடவுளை வெளிப்படுத்துகிறது, மகிமைப்படுத்துகிறது. ஆகவே கடவுளை மகிமைப்படுத்த ஜென் துறவியை போல வாழுகிற அந்த தருணத்தை நன்றி சொல்லி கடவுளுக்கென்று வாழணும் அப்படின்னு அவங்களுடைய பிலாசபி. கடவுள் நமக்கு தந்திருக்கிற அர்த்தமுள்ள நேரங்கள், பயனுள்ள நேரங்கள், இவைகளெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நீங்களும் நானும் புதிய தரிசனத்தோடு இந்த நாளை வண்டியில் வந்திருப்பீங்க, கார் ஓட்டி வந்திருப்பீங்க. போகும்போது அப்படி இல்லை, கடவுளே இந்த வாகனத்தை தந்தீர் எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு, இந்த கால்களை தந்தீர் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது, எவ்வளவு அழகான ஸ்பரிசம் இந்த காற்று, இந்த ஒரு காட்சிகள். இதெல்லாம் யாரு பிளைண்ட் மேனுக்கு பார்க்க முடியாது, எனக்கு பார்க்க முடியுது, ரசிக்க முடியுது. ஒரு அழகான புன்னகை இருந்து அப்படி வர்றவங்க முகத்தில் ஒரு புன்னகை, அது கூட ரசிப்பதற்குரியது. வாழ்க்கையை ரசிக்கவே தெரியாது, மெக்கானிக்கா. மனுஷனாக இருந்தா வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து ரசிக்க ஆண்டவர் இந்த வார்த்தையில் மூலமாக அழைக்கிறார். ஒரு நாள் ஏய் மனைவியை பார்த்து சொல்லுங்க, ஏய் நீ என்ன இன்னைக்கு அழகா இருக்கியே அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு எடுத்துட்டு உங்களுக்கு வர்ற காஃபியில் சந்தோஷத்தையும் இனிப்பையும் கூட மகிழ்ச்சியையும் சேர்ந்து கொடுப்பாங்க. இந்த சைடு உள்ளவங்க நீங்க சொல்லி பாருங்க, என்ன இன்னைக்கு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் முகத்தில் ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியையும் பார்க்க முடியும். மெக்கானிக்கா பாராட்ட தெரியாது, புன்னகைக்க தெரியாது, நல்ல விசாரிக்க தெரியாது. இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்தி மகிழ்ச்சியோடு எல்லாவற்றிலும் இருக்கிற அழகை ரசித்து கடவுளை ஆராதித்து கடவுளை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழுகிற ஒரு அர்த்தமுள்ள ஒரு பார்வை வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு வேண்டும் என்று இன்றைக்கு கடவுள் இந்த வார்த்தைகள் மூலமாக பேசுகிறார். வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். முதல் பாடல் எப்படி பாடணும்? பூமலர் காடும் பயிர்வோம் நாளும் அண்ட சராசரமும் இயற்கையை குறிச்சே கடவுளே இந்த படைப்பிலே உண்மை நான் பார்க்கிறேன்னு மகிமைப்படுத்தி பாடணும். அடுத்த பாடலும் அப்படிதான் பாட போறோம். அன்பானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற காட்சிகளை, நபர்களை, மக்களை, காட்சிகளை எல்லாம் பார்த்து வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்வோம். மெக்கானிக்கா வாழ்ந்து பொருளீட்டுவதற்காக வாழ்ந்து சங்கடப்பட்டு கவலைப்பட்டு நம்ம எதையுமே சாதிக்க முடியாதுன்னு இன்னைக்கால நம்ம காஸ்பல் ரீடிங் அழகாக எடுத்து சொல்லுது. ஆகவே ஒவ்வொரு நிமிஷத்தையும் அர்த்தமுள்ளதாக பார்ப்போம், வாழ்க்கையை வாழுவோம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் இஃப் யூ லிவ். ஆகவே நெவர் கிவ் அப். அப்படி வாழுகிற வாழ்க்கையையும் நமக்கு தந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ உங்களையும் என்னையும் ஆண்டவர் புதிய பார்வையை தந்து அவரை மகிமைப்படுத்த கிருபை செய்வாராக. ஆமென். எல்லாவற்றையும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக புதிய பார்வையை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 626வது பாடலை பாடுவோம். எண்ணில் அடங்கா சோத்திரம்
என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா சோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா சோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். பூமியில் வாழ்கின்ற யாவும் அதன் மேல் உள்ள ஆயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் அதன் மேல் உள்ள ஆயமும், வான்தூதர் சேனைகள் யாவும் சுவாமி உமை போற்றுதே. எண்ணில் அடங்கா சோத்திரம் சூரிய சந்தீரரோடு சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்தீரரோடு சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவும் தேவா உமை போற்றுதே. எண்ணில் அடங்கா சோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். பாவமனுகூலம் யாவும் தேவாவுன் அன்பினை உணர்ந்து, பாவ மனுகூலம் யாவும் தேவாவுன் அன்பினை உணர்ந்து, சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுதே. ஆஹா எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, மனோரமியமான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கிருபையாக தந்து எங்களை வாழ வைக்கிறேன். ஆனால் வாழத்தான் தெரியாதபடி ஆண்டவரே எங்களை நாங்களே ஆண்டவரே அதை சூனியமாக பார்க்கிறோம். இதோ சுதந்திரமாக ஒரு பறவை பறப்பது போல, ஒரு நதி ஓடுவது போல ஆண்டவரே இயல்பாக வாழ்க்கையை பார்க்க எங்களுக்கு நீர் தந்த படிப்பினைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கண்முன் விரிந்திருக்கும் ஆண்டவரே கலைநயமிக்க இந்த உலக படைப்பை பார்த்து எங்கள் கடவுள் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பது உணர்வதற்கு எங்களுக்கு சரியான பார்வை இல்லை சுவாமி. அன்பு செழுமிய மனைவியை பார்த்து ஆண்டவரே பாசத்தை எங்களுக்கு காட்டுகிற ஒரு அம்மாவை பார்த்து ஆண்டவரே எங்கள் மீது அக்கறைப்படுகிற எங்கள் அப்பாவை பார்த்து எங்களுக்கு சரியான ஒரு பார்வை புரிதல் இல்லாமல் குடும்பங்கள் சிதைகின்ற சுவாமி. சரியான பார்வையையும் புரிதலையும் எங்கள் குடும்பங்களிலே, வேலை பார்க்கிற தளத்திலே, ஆண்டவரே ஆலயத்திலே தந்து எவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க தவறுகிறோம் என்பதை, ரசிக்க தவறுகிறோம், புரிய தவறுகிறோம் என்பதை ஆண்டவரே புரிந்து கொள்ள இன்றைக்கு தந்த ஆண்டவரே ஒரு தரிசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முகநூல் வாயிலாக செவிமடுக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம் என்ற சிந்தனையை, ஆழமான புரிதலையும் தந்து எங்களை வழிநடத்தும் சுவாமி.
இந்த நாளை விசேஷ நாளாக பார்க்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலும் விசேஷித்த காரியங்கள் நடப்பது உண்டு. ஆலயத்தில் நடக்க இருக்கிற ஆண்டவரே, தலைவர் அவர்கள் குடும்பத்திலே நடக்க இருக்கிற அந்த நிகழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை கண்டுகொள்ள பிள்ளைகளாக கடந்து செல்லட்டும் சுவாமி. பலவீனத்தில் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. கவலையுறுகிறவர்கள், நோய் அனுபவத்தோடு இருக்கிறவர்கள், ஆண்டவரே யாவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மன நிம்மதியும் ஆண்டவரே புதிய பார்வையும் தந்து எங்களை உற்சாகப்படுத்தும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு தாரும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, கட்டுமான பணி, எங்கள் சுற்றுச்சுவர் ஆலய பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் சீராக நடந்து முடிய ஆண்டவர் கிருபை செய்யும். வருகின்ற சனிக்கிழமை ஆண்டவரே ILC முழுவதிலும் தேர்தலுக்கான ஆரம்ப நாள். அந்த தேர்தலை எதிர்கொள்கின்ற ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு நிர்வாகத்தை தந்து எங்கள் சபைகளை, ஸ்தாபனங்களை ஆசீர்வதியும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாக்கடையும் பண்ணி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவின் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடையிலே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியானவர் துறையும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.